நான் அல்ல, நாம் எல்லாரும் இணைந்து செய்து வருகிற இந்த ஊழியத்தை குறித்த ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். When people hear it's a rehab, nobody want to come. இப்படி போதை மறுவாழ்வு இல்லம் என்ற அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டவுடனே யாரும் அங்கு வர விரும்புவதில்லை. Because rehabilitation centers in our place, it's very bad the way they treat people. ஏனென்றால் எங்கள் பகுதியிலே அந்த மறுவாழ்வு இல்லத்தில் இருக்கிற மக்களை மற்றவர்கள் நடத்துகிற விதம் மிக கொடூரமாக இருக்கிறது. In the initial stage they will be chained. ஆரம்ப நாட்களிலே சங்கிலிகளால் அவர்களை கட்டி வைப்பார்கள். And will kept in a one small cell. ஒரு சிறிய அறையிலே அவர்களை அடைத்து வைப்பார்கள். So nobody want to go to rehabilitation center. எனவே இந்த போதை மறுவாழ்வு இல்லத்திலே சேருவதற்கு அப்படிப்பட்ட போதை கையாளுகிற மக்கள் யாரும் வர விரும்புவதில்லை. Ours is different. ஆனால் நாங்கள் பங்கு பெறுகிற இந்த ஊழியத்திலே இந்த மறுவாழ்வு இல்லங்கள் வித்தியாசமானவைகள். So we don't chain them. அவர்களை சங்கிலிகளால் treat them with love. அவர்களை சங்கிலிகளால் கட்டி வைப்பதில்லை, அன்போடு அவர்களை நடத்துகிறோம். And we say it's a rehabilitation center, it's a healing center, it's a treatment center. இது உங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கிற ஒரு இடம், உங்களை திரும்ப புனரமைத்து சீர்படுத்தி ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு இடம் என்பதாக சொல்லுவோம். நாங்கள் அவர்களை அன்போடு நடத்துகிறோம். We are the only people who minister among the demons. பிசாசுகளின் மத்தியிலே ஊழியம் செய்கிற மக்கள் நாங்கள் என்று சொல்லலாம். People usually have ministry among the people. மக்கள் பொதுவாக ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்வார்கள். Ours is among the demons. ஆனால் எங்களுடைய ஊழியம் சொல்ல போனால் பிசாசுகள் மத்தியிலே செய்யப்படுகிற ஒரு ஊழியம். That's why I said in Galatians chapter 3 verse 1 where it says, who has bewitched you? If you know that, we know better that word bewitch you. உங்களை இந்த விதமாக உங்களை மயக்கியவன் யார் என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே உங்களுக்கு எதிராக சூனியம் வைத்து உங்களுடைய சிந்தையை திசை திருப்பியது யார்? உண்மையிலே இப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் தான் இருப்பார்கள். We are very close with demons. அப்படி கட்டப்பட்ட மக்கள், பிசாசுகளினால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். We are so good in dealing with people, lying people, cheating people, that deceiving people. பொய் சொல்லுகிற மக்கள், ஏமாற்றுகிற மக்கள், வஞ்சிக்கிற மக்கள், அவர்களை கையாளுவதிலே நேர்த்தியாக செயல்பட வேண்டி இருக்கிறது. The stones which are falling outside, those stones, வெளிப்பக்கம் விழுகிற கற்கள், that even we can sell to the people. அந்த those good stones which are outside. ஓகே, வெளியே கிடக்கிற அந்த கற்களை கூட நாங்கள் விற்க முடியும். That much of cunning and deceiving nature is in drug addicts. போதைக்கு அடிமையாக இருக்கிற மக்கள், அவர்களுக்கு காசு வேண்டும் என்றால் சும்மா கிடக்கிற கல்லை கூட அடுத்தவங்களை ஏமாற்றி விற்று காசு வாங்கிடுவாங்க அவங்க போதையை வாங்குறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க மனசுல தந்திரம் இருக்கும். And we don't deal only with drug addicts. எங்களை பொறுத்த மட்டும் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் மத்தியில் மாத்திரம் ஊழியம் செய்கிறது இல்லை. The clients are of different people. வெவ்வேறு பின்னணியிலிருந்து வருகிற அப்படிப்பட்ட மக்கள். There are alcoholics. குடிக்கு அடிமைப்பட்டவர்கள். There are marijuana addicts. கஞ்சா பயன்படுத்துகிற மக்கள். There are people suffering from depression. மன அழுத்தத்திலாக இருக்கிற மக்கள். And so many types of ministries right there. So அந்த மறுவாழ்வு இல்லத்திலே பல வகைப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். Recently one person came and admitted because of his depression. சமீபத்திலே ஒரு மனிதன் மன அழுத்தத்தில் இருக்கிறவர் வந்து அட்மிட் ஆனார். He did not eat food for 1 year. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவர் சரியாக உணவே அருந்தவில்லை. So we start giving food by praying and consulting doctors. ஜெபம் பண்ணி பிறகு மருத்துவர்களோடு ஆலோசனை செய்து கொஞ்சமாக அவருக்கு உணவு கொடுத்தோம். Now since he is eating food, it's about a month. கடந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட அவர் உணவு சாப்பிடுகிறார். He want to go home. இப்பொழுது வீட்டுக்கு போக விரும்புகிறார். I want to go home now. He is better. He want to go home. நான் வீட்டுக்கு போக வேண்டும், இப்போ நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And there is one picture, please show me one picture. I just like to show. ஒரு படத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். This man was brought like this. இந்த குறிப்பிட்ட மனிதன் இந்த நிலைமையிலே எங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டார். He was admitted in the hospital. ஒரு மருத்துவமனையிலே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். He is a HIV positive. HIV பாசிட்டிவ், AIDS நோயாளி. AIDS patient. AIDS நோயாளி. And then the doctors give up hope and they have stopped treatment.
மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்து சிகிச்சை கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். And these people, they are Hindus. இவர்கள் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு நபர் இவர். They don't like sick people staying at home. அவருடைய குடும்பத்தினரும் கூட இப்படிப்பட்ட ஒரு வியாதியஸ்தர் தங்கள் வீட்டிலே தங்கி இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. He is lying on the bed. படுக்கையில Anytime he is going to die, so they don't want a person to be at home. படுத்த படுக்கையாக இருந்தால் எந்த நேரத்திலும் அவர் மரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டிலே இருப்பதை அவர்கள் குடும்பத்தாரே விரும்பவில்லை. So the family, they brought this man in our center. எனவே அந்த குடும்பத்தினர் இவரை எங்களுடைய அந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு கொண்டு வந்தார்கள். So they said, if he die, let him die in your center. அவர்கள் சொன்னார்கள், இவர் இங்கே அவர் மரித்தால் இந்த மறுவாழ்வு இல்லத்திலே மரிக்கட்டும் என்றார்கள். We prayed and one of our brother, he took care of him. நாங்கள் ஜெபித்தோம். எங்களுடைய சகோதரரில் ஒருவர் அவரை பொறுப்பாக கவனித்தார். After some time, he got better. The next picture, please. ஒரு சில காலங்களுக்கு பிறகு எவ்வளோ கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. அவரை இப்பொழுது பார்க்கிறீர்கள். He started eating. அவர் சாப்பிட ஆரம்பித்தார். He could not walk. நடக்க முடியவில்லை. But he learned after 6 months he started walking. 6 மாதம் கழித்து நடக்க ஆரம்பித்தார். Now the present, this is the present face. இப்பொழுது அவர் இப்படி இருக்கிறார். He is still with us. ஆண்டவருக்கு மகிமை. அவர் இன்னும் எங்களோடு இன்னும் உயிரோடு இருக்கிறார். He never stopped worshiping Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதை விட்டு அவர் ஓயவே இல்லை. The family also come now. இப்பொழுது குடும்பத்தினரும் வருகிறார்கள் ஆண்டவரை ஆராதிக்க. They were so happy, they were so surprised at how a dead man can be risen up. அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏறத்தாழ மரித்து போன மனிதன் எப்படி இப்படி உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று குடும்பத்தினரும் ஆச்சரியப்படுகிறார்கள். Many supernatural things are happening in our place. எங்களுடைய அந்த இடத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது. Demons walk up and down in our center. பிசாசுகள் எங்களுடைய அந்த சென்டரிலே மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருக்கிறது. The client, they will come and tell me, Pastor, we cannot sleep. That man is walking up and down and he will be standing there in the toilet. சிலர் வந்து சொல்வார்கள், பாஸ்டர் எங்களால் தூங்கவே முடியவில்லை, இந்த மனிதன் இரவெல்லாம் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார், ஆனால் அவர் டாய்லெட்டில் நின்று கொண்டிருப்பார். They see spirits moving there. ஆனால் அவர்கள் பார்ப்பது ஆவிகள் நடப்பதை பார்ப்பார்கள். Because they come along with all the spirits. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மக்களாக அந்த இடத்துக்கு வருவார்கள். I will pray for them. அவர்களுக்காக ஜெபிப்பேன். And the spirit runs away. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பிசாசுகள் அவர்களை விட்டு ஓடுகிறது. Sometimes they cannot sleep. சில நேரம் அப்படிப்பட்ட மக்களால் தூங்க முடிகிறதில்லை. Sometimes they come and attack them. சில நேரம் அப்படிப்பட்ட மக்களை வந்து தாக்கும். We fight those spirits. அந்த ஆவிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது உண்டு. It is not natural things to work with them. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது இயல்பான காரியம் அல்ல. And another thing is that our ministry, we never say that it is only to be delivered from drug addict or from alcohol or from depression. எனவே இந்த ஊழியத்திலே போதையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், குடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று மாத்திரம் இந்த ஊழியத்தை குறித்து சொல்வதில்லை. We try to join the broken family, divorced family also. இந்த ஊழியத்தோடு கூட உடைந்த குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்களையும் சேர்த்து வைக்க முயற்சிக்கிறோம். I learned the importance of family from brother only. குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கிருபாவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். That's why I teach them that how family is important. எனவே தான் இப்பொழுது அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன் குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்று. Since they are drug addicts, alcoholic, always the family is broken or stay separate or divorced. அவர்கள் போதைக்கு அடிமையாக இருந்தவர்கள், குடிகாரர்களாக இருந்தபடியினால் அவருடைய குடும்பம் ஏறத்தாழ எப்பொழுதுமே பிரிந்து தான் இருக்கும். விவாகரத்து பெற்றவர்களும் இருப்பார்கள், தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். So we try to talk to the family members and we try to join them again. எனவே இந்த போதை மக்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் போது அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். Therefore yesterday when we were about to come here, முந்தானேத்து நான் இங்கே வருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது our client, he called me up and said, my wife is ready to come. எங்களுடைய நோயாளிகளில் எங்களோடு இருந்த ஒருவர் சொன்னார், என்னுடைய மனைவி இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள வர ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். The broken family is going to be restored. உடைந்த அந்த குடும்பம் இப்பொழுது ஒன்றாக சேர்க்கப்பட போகிறது. And not only that, we visit churches.
அது மாத்திரமல்ல நாங்கள் சில சபைகளுக்கு போகிறோம். We teach the churches that it is your responsibility to take care of these things. சபைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது இப்படிப்பட்ட மக்களை பொறுப்பே கவனித்து அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். We tell them, we know that you don't know how to handle these things, but give us, to the experts, we will do it. அப்பொழுது சொல்கிறோம், இப்படிப்பட்ட மக்களை எப்படி கையாளுவது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மக்களை எங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்கிறோம். So last time we went to one church. கடந்த முறை ஒரு அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு சென்றோம். Usually we eat food in our place, our lunch at 10. எங்களுடைய பகுதியிலே காலை 10 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவோம். But that time everybody come one by one, they come and they share their broken family, their husband, they kick out their husband because he was a drug addict. அப்பொழுது ஒவ்வொருத்தராக வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். மனைவிமார் வந்து அவருடைய கணவன்மார் இப்படி போதைக்கு அடிமையாக இருந்ததனால் எப்படி அவர்களை துரத்தி விட்டார்கள் என்று அந்த கதையாக சொன்னார்கள். So we keep on talking, they come and share, they cry, they share. அவர்கள் வந்தார்கள், அழுது கொண்டே தங்களுடைய கதைகளை சொன்னார்கள். அவர்களோடு இப்படி பேசிக்கொண்டே இருந்தோம். They say, is it possible to restore a family? எங்களுடைய குடும்பத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்துவது, இணைப்பது சாமர்த்தியம் முடியுமா என்று கேட்டார்கள், சாத்தியமா என்று கேட்டார்கள். Yes, we say the blood of Jesus can do anything. அப்பொழுது சொன்னோம், ஆம், இயேசுவின் ரத்தம் எதையும் செய்ய முடியும் என்று சொன்னோம். They were gone when their hope in Jesus Christ. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக அவர்கள் திரும்பி சென்றார்கள். And they are going to send their husbands to our center. அவருடைய அந்த கணவன்மாரை, போதைக்கு அடிமையாக இருக்கிற மக்களை எங்களுடைய சென்டருக்கு அனுப்ப போகிறார்கள். Sometimes we take them like in a football. சில நேரம் அந்த மக்களை ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு எடுத்து செல்கிறோம், ஃபுட்பால் போல விளையாடும்படியாக. It's not easy to take them out for football games and all. அந்த மக்களை ஃபுட்பால் கேம்ஸ் போன்ற இடங்களுக்கு எடுத்து செல்வது எளிதானது அல்ல. We don't know how many will run away while we take them. ஏனென்றால் இப்படி வெளியே கொண்டு போனாலே எத்தனை பேர் ஓடி விடுவார்களோ தெரியாது. Recently, சமீபத்திலே there is a small hall. It's a 1 square feet hall. Actually that is to fit the exhaust fan. ஒரு சின்ன ஹாலுக்கு போயிருந்தோம். அதில் ஒரு சதுர அடி உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. Just 1 square feet. ஒரு சதுர அடி தான் கேப். 2 men escaped from there. அந்த ஓட்டை வழியாக 2 பேர் தப்பித்து விட்டார்கள். What I mean is they are not doing alone. அவர்களாக இதை செய்யவில்லை. There is a demons behind them. அவர்களுக்கு பின்னாக பிசாசு இருக்கிறது. How they climb up to the top. அவ்வளவு உயரத்துக்கு எப்படி ஏறினார்களோ தெரியாது. And how they squeeze themselves out in that 1 square. It's so small. அந்த சின்ன ஓட்டைக்குள்ளாக எப்படி உள்ள நுழைந்து போனார்களோ தெரியாது. So brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, I thank you so much for all the help that I receive from you. உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற எல்லா உதவிக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். We deal with them and you pray for us. நாங்கள் அவர்களோடு செயல்படுகிறோம், அவர்களோடு கிரியை செய்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். God is going to reward each and every one of us in a same equal manner. நம்ம எல்லாருக்குமே தேவன் சமமான அளவு பதிலளிக்க போகிறார். A man who have never seen, if he prayed, then you are part of it and you are going to receive the reward also. You're a person who prayed for the ministry. நீங்கள் அந்த ஊழியத்தை நேரடியாக அங்கு வந்து பார்க்கவில்லை என்றாலும் அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கும் அதே பங்கைத்தான் ஆண்டவர் தரப்போகிறார். And then you are going to receive that reward. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். So never stop praying for this ministry. எனவே இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பதை நிறுத்தி விடாதிருங்கள். My vision is to reach Golden Triangle. Not Golden Triangle. That means across Burma. We have to go to Laos, Cambodia. என்னுடைய தரிசனம் எல்லாம் லாவோஸ், கம்போடியா என்று சொல்லி பர்மாவுக்கு போக வேண்டும். அந்த ஊழியம் அங்கு வரை செல்ல வேண்டும் என்று ஆசை. Vision is that. தரிசனம் அதுதான். But starting is very small at the moment. ஆனால் ஆரம்பம் எளிய சிறிய ஆரம்பமாக இருக்கிறது. Let us journey together and win this. காலையில் கேட்ட வண்ணமாக நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், இதை பெற்றுக்கொள்வோம். Thank you.